டிஓடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயலாளர் பொறியாளர் பவுதீன் அவர்களை இன்றைய அரசியல் சூழல் குறித்து சில கேள்விகள் முன்வைப்போம். வாழ்க. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கடந்த இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருந்தீங்க. ஆமாம். இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க? அதாவது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது அது ஒரு அமைப்பு சார்ந்து ஒரு முடிவெடுத்தாலும் இஸ்லாமிய சமூகத்தின் நன்மைக்காக அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து வருகிறது. எங்கள் தலைவராக முன்னாள் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய சேர்மன் அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் எங்கள் தலைவராக இருக்கிறாங்க. அந்த அமைப்புடைய போன 2026 தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். நம்முடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு, அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு முன் அந்த நிலையில தான் இருந்தோம். வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இந்த தாவேகாவுடைய அரசை பிஜேபி தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து இயக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அது போக அந்த அரசை அமைய விடாம ஆளுநர் மூலமா ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நம்ம அந்த தாவேக அரசு அமையட்டும் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம சில விஷயங்களை உங்க தலைவர் பின்னணியில் என்ன மாதிரி வேலை பார்த்தார்? தலைவர் பின்னணியில் என்ன வேலை பார்த்தாங்கன்னா, தலைவர் முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை தாவேகாவுக்கு பெற்றுக் கொடுக்கறதுல கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் பேராசிரியர் காதல் மாதிரி உறுதியா இருந்தாரு. சாலி என்ன சொல்றாரோ அதான் கேட்போம் இருந்தாரு. அவர் மனமாற்றத்துக்கு என்ன காதர் மீதின் என்ன முடிவுல இருந்தாருன்னா, அவர் தான் ஒரு கட்சிக்கு தலைவர்ன்றதை மறந்தார். தன்னுடைய கட்சிக்கு ஸ்டாலின் தான் தலைவருங்கிற இடத்துலதான் அவருடைய அந்த பேச்சு இருந்துச்சு. நாங்க தலைவர் அவர் தான் முடிவு எடுக்கணும், அதை கேட்டுதான் நாங்க செய்வோம் அப்படின்னு அதாவது ஒரு சின்ன ஒரு கண்ணியம் கூட இல்லை. அதாவது ஒரு நடைமுறை, ஒரு நாகரிகம், அடிப்படை நாகரிகம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம அந்த தாவேகா நிர்வாகிகள் அவர் கையாண்டாரு. இப்ப நீங்க எல்லா மற்ற கட்சி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய தேசிய தளம் இருக்கு, மாநில கூட்டமைப்பு இருக்கு, நீங்க விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கங்க, எங்களுக்கு உயர்மட்ட குழு இருக்கு. அது என்னதான் அந்த கட்சியில எத்தனை குழு இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடியவர் சகோதரர் திருமாவளவன் மட்டும்தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன முரண்பாடு இருந்தாலும் தோழர் திருமாவளவனுடைய முடிவுக்கு எதிராக போயிட மாட்டாங்க. சரி, அவர் தலைவர் எடுத்தா சரிதான் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. அவரு கூட ஒரு நாகரிகம் கருதி உயர்மட்ட குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்குன்னு சொன்னாரு. அந்த அடிப்படை நாகரிகம் இல்லாம எங்களுக்கு முடிவெடுக்க வேண்டிய ஸ்டாலின் தான் சொல்லி ஒரு கட்சி, இத்தனைக்கும் அது ஒரு தேசிய கட்சி இடத்துல இருந்து அவர் முடிவை கொண்டு போய் கூட்டணி கட்சி தலைவருடைய இடத்துல திணிச்சது இந்த சமூக அதிர்ச்சியா பார்த்துச்சு. மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதன் பிறகு எங்க தலைவர் அண்ணன் ஹைதர் அலி என்ன பண்ணாங்கன்னா, கேரளா முஸ்லீமுக்கு தொடர்பு கொண்டு அங்க உள்ள அந்த சையத் அலி தங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு பேசி சொன்னதுக்கு பிறகு அவங்க சரிதான், நம்ம சமூகம் சிறுபான்மை சமூகமா இருக்கு, அதிகாரத்துல பங்கெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு, சூழல்ல இருக்கு. அவங்க ப்ரொஃபஸர் அப்படி சொல்லியிருக்க கூடாது, காதர் மீதின் அப்படி சொல்லியிருக்க கூடாது, நம்ம சூழல்ல நம்மளும் அதிகாரத்தை நோக்கி நம்மளும் போனா தான் சரியா வரும் அப்படிங்கிற இடத்துல அவங்க அப்புறம் திரும்ப அவர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புலேயே சொன்னார். பிஎஸ்சி, அதாவது பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி, அதோட சேர்மனா ஷியாப் அலி தங்கள் இருக்காங்க, அதுல அவர் அங்க துணை முதல்வர் இருக்க குஞ்சாலிக்குட்டி மறைக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னதின் அடிப்படையில் நாங்க ஆதரவு கொடுக்குறோம். திரும்ப அவரே தன்னுடைய நிலையை மாத்திக்கிட்டாரு. அதுல இந்த நிலைப்பாட்டு மாறினதுக்கு உங்க தலைவர் ஹைதர் அலி தான் காரணம். அல்லாஹ் மிகப்பெரியவன், இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய பங்கு, எங்களுடைய அமைப்பு, எங்க தலைவருடைய பங்கு அதுல இருக்கு அப்படின்றதுல மறுக்க முடியாது. அது அவரு காதர் மீனுக்கும் தெரியும், கேரளா முஸ்லீம் லீக்குக்கும் தெரியும். தாவேகாவுடைய இந்த செய்தி பெரும்பாலான ஊடகத்தில் வெளியே வரல. நம்ம ஊடகத்துல செய்தி வர்றதுக்காக நம்ம அதை செய்யல. நம்ம அதுல என்ன பாசிச ஆற்றலுடைய சதியை முறியடிக்கணும், பாசிசத்தின் பிடியில ஒரு ஆட்சி போயிடக்கூடாது. போனா நீங்க இந்த கொள்கை, இந்த தாவேகாவை நம்ம எப்படி பாக்குறோம்னா கொள்கையற்ற கட்சியா தான் பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கொள்கை என்னன்னு வெளிப்படையா திறந்து பேசாத ஒரு அமைப்பா தான் இருக்குது. எப்படி ஆரம்ப காலத்துல அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் ஒரு பிம்ப அரசியலை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. கொள்கை அரசியல் முன்னெடுக்கிற மாதிரி தெரியல. அப்ப அப்படி இருக்க கட்சி ஒரு பாசிசத்தின் பிடியில போயிடுச்சுன்னா அது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எதிரானதாயிரும். தமிழ்நாடு மண்ணுக்கு இங்க பழகின சமூக நீதி அரசியலுக்கு மிக எதிராக போயிடும். அப்படிங்கிற அடிப்படையில எப்படி இடதுசாரி தோழர்களுக்கு ஒரு பொது உடைமை கட்சி தோழர்களுக்கு ஒரு ஆளுநர் தலைமையில குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைத்து பின் ஒரு வாசல் வழியா பாஜக வந்துடக்கூடாதுன்னு அவங்க நிலை எடுத்தாங்களோ, அதே கிட்டத்தட்ட அதை ஒற்ற நிலைதான். இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் நம்ம அந்த ஆதரவு நிலையை எடுத்தோம். அது அவரு தாவேகானுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய
ஆதவர்ஜுன் அவர்களுக்குமே நல்லா தெரியும். அது அந்த செய்திகள் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்னும் நம்ம இதை எப்படி பார்க்குறோம், இந்த அரசாங்கத்தை எப்படி பார்க்குறோம்னா, நான் ஒரு 2003 அல்லது 4 அந்த நேரத்துல ஒரு பத்திரிகை ஒண்ணு படிச்சேன். அதாவது இந்த சசிகலா அம்மாவுடைய கணவர் நடராஜன் வந்து புதிய பார்வைன்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டாரு. அந்த பத்திரிகையினுடைய தலையங்கத்தை படிச்சேன். அது வந்து இன்னைக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த தலையங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வலிமையான அரசாங்கம்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எண்ணிக்கையில பெருசு இல்ல, தங்களுடைய செயல்பாடுல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் வலிமையான அரசுன்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தா விபி சிங்குடைய அரசு தான் வந்து இந்தியாவிலே வலிமையான அரசு. நம்ம அரசாங்கமே போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மிக பிற்படுத்தப்பட்ட, அதாவது ஓபிசி, இன்னும் தமிழக மக்களுக்கு ஓபிசின்னு என்னன்னே தெரியாத நிலையில இருக்கிறோம். பிசியை தான் ஓபிசின்னு சொல்றாங்க. இந்த பிசி மக்களுக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்கறதுக்காக ஆட்சியை இழந்தார் விபி சிங். அப்படி அதுதான் அந்த உறுதி அப்படின்னு சொல்லி காட்டு. ஏன்னா அவருமே வந்து திராவிட பாரம்பரியத்துல திராவிட கொள்கை சார்ந்தவர் தான் நடராஜன். அவருமே வந்து சமூக நீதி, அவர் என்ன மாணவர் இயக்கத்துல இருந்து திமுக போராடினவர். அப்ப அந்த பார்வையில எழுதியிருந்தாரு. எனக்கு அப்ப படிக்கும்போது கூட அந்த தலைங்கத்தினுடைய முழுமையான ஒரு வீச்சு நமக்கு புரிய முடியல. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த தாவேக அரசு அமைந்ததுக்கு பிறகு அப்ப பலமற்ற அரசாக, அதாவது எண்ணிக்கை பலமற்ற அரசாக இருக்கும் பொழுதுதான் மக்கள் நலனுக்காக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்ப இடதுசாரிகள் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை இருக்கு, முஸ்லீம் லீக் இருக்கு. அப்போ வந்து ஒரு எதிரான ஒரு நிலை எடுத்தா இவர்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக நீங்க போகக்கூடாதுன்னு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போ அந்த அரசு வந்து மக்கள் நலன் இருந்து எக்காரணத்தை கொண்டும் விலக முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிற அந்த தலையங்கம் இன்னைக்கு இருக்கு. அது அப்படித்தான் அரசுகளும் அமையணும். அதுதான் வந்து சரியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு எண்ணிக்கையில மிருக பலம் கொண்ட ஆட்சியை வந்து நம்ம மோடி தலைமையில பார்த்துறோம். அது எப்படி எல்லாம் இயங்குச்சு. இன்னும் காங்கிரஸ் எடுத்துக்காட்டா இருந்துச்சு. யாருமே பார்க்கறதில்ல. மாநில அரசுகளை 356 வச்சு கலைக்கிறது எல்லாமே வந்து அந்த தேசிய கட்சிகள் வந்து அந்த செஞ்சு காட்டிட்டாங்க நம்மகிட்ட. அதனால வந்து இந்த எண்ணிக்கை பலமற்ற கொள்கை பலமான ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைவதுதான் இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் நல்லதாப்படும். கூட்டணி அமைச்சரவை ஐக்கிய முஸ்லிம் நாடுகளும் வரவேற்குதா? வரவேற்குது. அதாவது மக்கள் நலனுக்கு எது சரியா இருந்தாலும் ஐக்கிய முஸ்லிம் நாடுகளும் வரவேற்கும். பட் அண்ணாவோட இது வந்து மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி தானே. அது மாநில சுயாட்சி தானே. இங்க அதுல வந்து என்னன்னா, அண்ணா சொல்லிட்டாரு அப்படின்னா அண்ணாவுடைய சமூக நீதி கோட்பாடா நம்ம வரவேற்கிறோம். சமூக நீதிங்கிறத வந்து அவங்க கல்வியில முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புல முன்னிலைப்படுத்திருக்காங்க. ஏன் அந்த சமூக நீதி ஆட்சியிலையும் செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற கேள்வி நம்ம இயல்பா எழுதல. அப்ப சமூக நீதியை வந்து நீங்க இப்ப இன்னைக்கு விளிம்பு நிலை சமுதாயம் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ உங்க மேல ஒரு தொகுதி எம்எல்ஏ மந்திரியா இருக்காரு. ஒரு தேசிய பார்வை கொண்டவர். ஆமா. இவருக்கு மாநிலத்தை அவ்வளவு தேசிய பார்வை, கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ பிஜேபி தேசிய பார்வை கொண்டவர். இப்போ போன கவர்மெண்ட் போராடி ஒரு சட்டத்தை வாங்கினாங்க. இது வேந்தரதே, பல்கலைக்கழக வேந்தரதே, முதல்வர் வேந்தர். ஆனா இவருக்கு எந்த புரிதல அவர் பேசினாரு பாருங்க. சோ இதுதான் கூட்டாட்சி. அவர் அந்த தேசிய பார்வையில பேசிட்டு ஒரு வார்த்தை நான் முதல்வரை கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தாவேகாவுடைய மிக முக்கிய அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முந்தைய அரசு சென்ற பாதையில நாங்க விலக மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம நம்புவோம். ஏன்னா உங்களுக்கு அவகாசம் இன்னும் கொடுக்கப்படல. ஒரு 6 மாசம் போனா தான். ஏன்னா அவர் வந்து முதல்வர் பதவியேற்றதுக்கு பிறகு பெரியார் திடலுக்கு போனதை நம்ம வரவேற்கிறோம். நீங்க மிக மூத்த தலைவர்களை சந்திச்சதை நம்ம வரவேற்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடை பார்த்து அவங்க இந்த பாதை விலகாம போனா பார்ப்போம். அந்த அவரு வந்து அவரோட கட்சியோட பார்வையில பார்த்தாலும் கூட, ஆனா முதல்வரை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிற அவர் உயர்கல்வி அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சர், அவருமே வந்து அந்த முதல்வரை கேட்டுதான் செய்ய முடியும். ஆரம்பம் தானே. ஒவ்வொரு கூட்டணி கட்சி இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்கல்ல. அப்ப அந்த மாநில சுயாட்சிக்கு ஒரு இழுக்கு வரும். அந்த மாதிரி இல்ல மாநில இழுக்கு வரும். நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இவர் தேசிய கண்ணோட்டத்துல இவரால இருக்க முடியல. இப்ப தேசிய கட்சியினுடைய பிரதிநிதியா இருந்தாலும் அந்த அந்த கவர்னர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய தேசிய கட்சியினுடைய கண்ணோட்டத்தை இவர் முழுசா செயல்படுத்த முடியல. நான் முதல்வரை கலந்துதான் செய்ய முடியும்ன்ற இடத்துக்கு போறாருல. அப்ப முதல்வரை கலக்கும் போது சொல்லுவார்ல, அதெல்லாம் முடியாதுங்க, உச்சநீதிமன்றத்தில் வாங்கின தீர்ப்பை நம்ம செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டாருன்னா அவரால் முடியாதுல்ல. அப்ப இது மக்கள் இப்படித்தான் இந்த ஒரு தேசிய அவங்க கொள்கையை விட்டுட்டு இன்னும் சொல்ல போனா நம்ம காங்கிரஸையும் ராகுல் காந்தி வேறுபடுத்தி பாக்குறோம். அவர் வந்து இந்த பாரத் ஜோடா யாத்திரான்னு ஒண்ணு போனார் இல்லையா, அதுல வந்து அவர் சில நடவடிக்கைகள் வந்து நம்ம மக்கள் வரவேற்கும் விதமா இருக்குது, மக்கள் நல்ல கோரிக்கையா இருக்குது. அதன் பிறகு அவங்க நீட்டோடைய பார்வையை மாத்திருக்காங்க. அவங்க பார்வையில நீட்டோடைய பார்வை மாறி இருக்குது. இப்போ ஒவ்வொரு பார்வையும் அவர் மாத்திருக்கிறாரு. ஆனா அது வந்து அது மட்டுமே போதுமாங்கிறது ரொம்ப 1000 கேள்வி. ஏன்னா அவருக்கு கீழே பணியாற்றுறவர்கள் அவர் வேகத்துக்கு இல்லை, அவர் பாசிசத்தை எதிர்க்கிற அளவுக்கு அவருடைய கட்சியில் இருக்க இல்லைங்கிற மனக்குறைய நம்மிடையே இருக்கு.
அது போக மனிதநேய மக்கள் கட்சி இனிமே தனி சின்னத்துல போட்டிடணும்னு இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வாய்ப்பை மிஸ் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ? நிச்சயமா வந்து இப்ப நீங்க இந்த இந்த அமைச்சரவையில நீங்க இடம்பெற்றவர்களை பாருங்க. விடுதலை சிறுத்தையும் முஸ்லீம் லீகும் இவங்க எல்லாம் வந்து என்னைக்கு அமைச்சரவை இடம்பெற முடியும்? முடியாதுங்கிற அதிகாரத்தை பங்கிடவே முடியாதுங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு மிக ஆகச்சிறந்த சமூக நீதி இதுதான். நீங்க கல்வி வேலை வாய்ப்புல பெற்றது அதிகாரத்துல பெற முடியல. ஆனா நீங்க அந்த அதிகாரத்துல வந்ததை ஏற்க முடியாம திமுகவில் உள்ள கீழ்மட்ட தலைவர்களுடைய பதிவுகள்லாம் பார்த்தோம். ஒரு நம்ம மிக மதிப்பிற்குரிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவுடைய பதிவெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள்லாம் வந்து சரி ரைட்டு 100 விழுக்காடு அப்படி இருக்க முடியாது, ஏதோ ஒரு வேகத்துல போட்டாங்கன்னா அது வந்து எப்படி மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா அதிகாரத்தை பங்கு வைப்பதை திமுக ஏற்கவில்லையோ அப்படின்றத மக்கள் பாக்குறாங்க. இது திமுகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. திமுகவும் மறுபரிசீலனை பண்ணிக்கணும். ஆனா இந்த அமைச்சரவைக்கு பிறகு நீ திமுகவில் பெரும்பான்மையான ஆட்சி அமைந்தாலும் கூட அமைச்சரவையில் பங்கேற்காமல் இன்னொரு அரசு அமையாதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அரசாக இது துவக்கமா இருக்குது. இப்படியே போகணும் அப்படின்றத மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சியை பத்தி கேட்டீங்க. மனிதநேய மக்கள் கட்சியே 2021 தேர்தல்லையே நீங்க அப்பதான் 2021 தான் வந்து தமுமுகவில் இருந்த தலைவராக இருந்த ஜவஹர்லாலும் போய் சேர்ந்த ஹைதர் அலி அண்ணனுக்கு எங்க தலைவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு அப்பதான் வந்து அது வழக்கு துவங்குது. அப்பதான் வெளியேற்றப்படுறாங்க எங்க தலைவர். அந்த சூழலிலும் கூட 2021 தேர்தலில் எங்க தலைவர் வந்து ஜவஹர்லால் ஒரு வேண்டுகோள் வைத்து, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில போட்டியிடாதீர்கள், நீங்கள் வந்து தனி சின்னத்தில போட்டியிடுவதற்கு நீங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க சிரமம்னா கூட முஸ்லீம் லீக் கிட்ட பேசி முஸ்லீம் லீக்கோட சின்னமான ஏணி சின்னத்துல போட்டிடுங்க. அது ஏற்கனவே தேசிய கட்சியா இருக்கு, ஏற்கனவே சென்றடைந்த சின்னமாவும் இருக்கு. நீங்க வந்து அவங்களுக்கு அப்ப 3 தொகுதி கொடுத்துருந்தாங்க, மாமாக்காவுக்கு 2 தொகுதி கொடுத்துறாங்க. அப்ப 5 எண்ணிக்கையில போட்டியிடும் பொழுது நீங்க வந்து 5 பேர் வெற்றி பெற்று உள்ள போனோம்னா சட்டமன்றத்தில் நமக்கு ஒதுக்கக்கூடக்கூடிய நேரம் அதிகமா இருக்கும். ஒருத்தர் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கலாம், ஒருத்தரை கொறடாவா வச்சுக்கலாம், இன்னொரு அமைப்பை சேர்ந்தவரை கொறடாவா வச்சுக்கலாம். கிடைக்கிற நேரத்தை பங்கிட்டு பேசிக்கொள்ளலாம். நீங்க திமுகவிட போனீங்கன்னா திமுகவுடைய கொறடா உத்தரவுக்கு நீங்க கட்டுப்படணும். நீங்க அந்த பேட்டி வந்து அன்றைய நியூஸ் 18ல வெளியாயிருக்கு. கோரிக்கையை வச்ச வலியுறுத்தினார். நீங்க வந்து ஏணி சின்னத்துல போட்டிடுங்க, நீங்க எல்லாரும் இணைந்து போட்டிடுங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், 2026 தேர்தலுக்கு முன்னாடியும் வந்து நீங்க முஸ்லீம் லீக்ல பேசணும் கூட நான் பேசுறேன்னு தலைவர் அவரே சொல்லிட்டாரு. திமுக சொல்றதுக்கு அவரே சொல்லிட்டாரு, நாங்க இதுலதான் போட்டு திமுக சின்னத்துல போட்டு அவரே சொல்லிட்டாரு. ஆமா, காதல் மீது ஒரு நிலைப்பாடு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப மாறலையா அமைச்சர் இடம் பெறுவதற்கு? நம்ம எது சமூகத்துக்கு நல்லதுன்னு நினைச்சு நம்ம சொல்றோம், அதை வந்து ஏத்துக்கிறேன் அவங்க தாமதமா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், நீங்க முஸ்லீம் லீக் அது வந்து மிக ஒரு எவ்வளவு பெரியான ஒரு எடுத்துக்காட்டான விஷயம். நீங்க முஸ்லீம் லீக் 5 சீட்டு கொடுத்து கேட்டா கொடுப்பாங்களா? திமுகல 3 கொடுக்குறாங்க, இங்க 2 5 பேரும் சேர்ந்து நீங்க ஏன் கொடுத்துருக்கா, திரும்பி ஒரு சீட்லாம் திரும்ப வாபஸ் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு தானே முஸ்லீம் லீக் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து 5 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு சென்றிருந்தா அப்ப 5 பேருக்கு உள்ள நேரத்தை கொடுத்தாகணும்ல. அந்த நேரத்தை வந்து குறைக்க முடியாது. அப்ப 5 எம்எல்ஏ இருக்காங்க, இவ்வளவு நேரம் கொடுக்கப்படணும்னா அந்த நேரத்தை வந்து நம்ம அனைத்து மானிய கோரிக்கைகளிலும் விவாதத்துல கலந்துக்கிற முடியும். அப்ப அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து பேராசிரியர் ஜவஹர்லால் இழந்துட்டாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க இன்றைய சமுதாயத்தினுடைய நம்ம விரும்பல, அவரு ஒரு ஆளுமையா தான் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தனி சின்னத்துல போட்டிட்டு இருந்தால் இன்னைக்கு அவருக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம் பங்கேற்று இருக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் இடத்துக்கு கூட எடுத்துக்கலாம். அப்படியான நிலைக்கு போயிருக்க முடியும். அப்ப அதை வந்து நம்ம அந்த வாய்ப்பை இழந்தது நாம் தான், இந்த சமூகம் தான். இந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தின தலைவர்கள் தான். அப்ப அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் சொன்னது போல நீங்க ஏணி சின்னத்திலயோ இல்ல தனி சின்னத்திலயோ நீங்க போட்டிட்டு இருந்தா, தனி சின்னத்துல போட்டிட்ட பயமா தான் ஏணியில போட்டிடுங்க, முஸ்லிம்களுக்கு நான் பேசுறேன்னு சொன்னாங்க. அதையும் அவர்கள் ஏற்கல. இன்றைக்கு தாமதமாக உணர்ந்திருக்கிறார்கள். இனியாவது நல்லா நடக்கட்டும் இறைவனை பிரார்த்திப்போம். அப்புறம் தமிழ்நாட்டிலேயே எத்தனை முஸ்லீம் அமைப்பு? கேரளாவில் பார்த்தோம்னா முஸ்லீம் லீக்கு 22-23 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 5 மந்திரி பதவி வாங்குறாங்க. காங்கிரஸ் வரப்பெல்லாம் கூட்டணி அமைச்சர்ல இருக்காங்க. இப்ப பிரச்சனை விடி சதீசனை சிஎம் ஆக்க முடிய சூழல் வந்துச்சுன்னா இவங்க கம்யூனிஸ்டோட சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே இத்தனை அமைப்பு வேற ஏன்? தமிழ்நாட்டுல இயக்கங்கள் வந்து நிறைய இருக்கு. அது வந்து ரொம்ப நிறைய இருக்கு மாதிரி. ஆமா ஆமா, தலைவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல், இடைவெளி அதுல வந்து வருது. அதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து முடிவெடுக்கணும். மக்கள் வந்து
ஏதாவது ஒரு ஒரு இயக்கத்தை நீங்க பின்பற்றுங்க, ம். உங்களுக்கு எது சரின்னு படுதோ. இல்ல இது மக்களை சரி பண்றதா இல்ல அமைப்பு மக்களை சரி பண்றதா நம்ம இல்ல இல்ல அது நான் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்ல. அமைப்பு மக்களை சரி பண்ணுது. நீங்க அமைப்பு கிட்ட வந்து பெரிய லெவல்ல கொள்கை மாறுபாடுலாம் ஒண்ணும் இல்ல. ம். நீங்க பெரிய ஆமா, லெவல்ல ஆமா. கொள்கை பொது எதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ், ஆமா பிஜேபி ஆர்எஸ்எஸ், அதுல மாற்றுக்கிறது இல்ல. இன்னும் வந்து இயக்கங்கள் அதிகமாகிறதுனால இன்னும் ஒரு சில கிராமங்களுக்குள்ள ஊடுருவுறாங்க. ம். நீங்க அந்த அவங்கவங்க வலிமையா இருக்க பகுதியில எல்லா இடத்துக்கும் வந்து போய் இல்ல சேர்றதுக்கான அந்த வாய்ப்பு ஒற்றுமையா இருக்குது. இருந்தோம்னா 7% 10% அதுக்குள்ள நம்ம சீட்டு கேட்டு பெறலாம்ல. அந்த நிலைமை இங்க அது இல்லாம வந்து இருக்குல்ல. அது அரசியல் கட்சிகள் இருக்கணும், அமைப்புகளுக்கு அது தேவையில்லை. ம். அமைப்புகள் வந்து பல வகையில செயல்படுவதற்கு பல அமைப்புகள் இருக்குது, சரிதான். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். அவங்க பார்வையில இப்போ வந்து ஒரு சிலர் வந்து சட்ட ரீதியா பார்ப்பாங்க, சட்டத்துல மக்களை மேம்படுத்தணும், அதுக்கான அமைப்பு. இப்போ நம்ம இருக்க இது பூராமே எல்லாமே ஆர்டிஎம்னு தான். இதுல இருக்க மேக்சிமம் ஆர்டிஎம்னு தான். நம்ம ஆர்டியில் அதிகமான கேள்வியை கேட்கிறோம், அதிகமாக அப்படியா? ஆர்டிஐ செயல்பாட்டாளராக இருக்கிறோம். அப்போ அதை நம்ம அந்த கண்ணோட்டத்தில் ஒரு சிலர் போவாங்க. ம். அதே போல நம்ம ஐமுகவே ஒரு நான் 6 மாதம் இருக்கும். ம். ஏலகிரியில ஒரு பயிற்சி முகாம், 2 நாள் பயிற்சி முகாம். ம். அதாவது நுகர்வோர் சட்டம், ம். ஆர்டிஐ சட்டம், இது மாதிரியான சட்ட பயிற்சி வகுப்புகளை எங்க நிர்வாகிகளுக்கு நம்ம எடுக்கிறோம். இது மாதிரியான இயக்கங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுக்கு இயக்கங்கள் நிறைய இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல்னு வரும்பொழுது எப்படி வந்து நீங்க பாசிச சித்தாந்தத்துல பல இயக்கங்கள் இருந்தாலும் அரசியல் கட்சி ஒருத்தனை இது பண்றானோ அது மாதிரி ஒருங்கிணைந்து இருக்கணும். அதுக்கு தான் எங்க தலைவர் முயற்சி பண்ணி முஸ்லீம் லீக் சின்னத்துல போட்டிடுங்க. ம். நீங்க கட்சியா கூட பல வாரம் இருந்துட்டு போங்க. நீங்க என்ன அன்சாரி இருக்கிறாரு, அன்சாரியும் கூட நீங்க கட்சியா இருந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கும், ம். அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். நீங்க தேர்தலில் போட்டிடும் போது குறைந்தபட்சம் வந்து முஸ்லீம் லீக் சின்னத்துல போட்டிடுங்க ம். அப்படிங்கிறத வந்து தலைவர் வலியுறுத்துறாங்க. திரும்ப அதிகமா வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தலைவர் பார்க்கும்போது சொல்றாங்க. அவங்க வந்து பார்ப்போம், இப்பதானே தனி சின்னம்ன்ற இடத்துக்கு பேர் ப்ரொஃபசர் நகன் இருக்காரு ஜவஹர்லால். அடுத்து மாற்றங்கள் நடக்கும், நம்புவோம். எல்லாரும் அந்த ஒரு ஒரே கட்சியாக முடியலனாலும் கூட ஒரு அணியா நிக்கிறது. இப்போ வந்து எஸ்டிபியும் கூட வேற வேற அணியில இருந்தது, இப்போ ஒரு அணிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு அணியா நின்று அதே மாதிரி ஒரே சின்னத்தை தேர்வு முஸ்லீம் லீக்கினுடைய சின்னத்துல அனைவரும் நிற்பது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதுவே போதும் தான் நம்ம நினைக்கிறோம். அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் வந்து அண்ணன் ஹைதர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது கூடிய விரைவில் நடக்கும். சொல்ல முடியாது, அடுத்து வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலோட அந்த நிலையை அண்ணன் ஏற்படுத்துவாங்க. தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுல உங்க உங்க பின்னாடி உங்க கட்சியோட செயல்பாடு இருந்திருக்கு, அமைப்போட செயல்பாடு இருந்திருக்கு. இப்போ தாவேக்காவோட ஆட்சியோட அந்த சில நாட்களா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமா போய்கிட்டு இருக்கு. முதல்வர் யாரையும் பத்திரிகைகள் சந்திக்க மாட்டேங்கிறாரு, டெல்லி போயிட்டும் சந்திக்காம வர்றாரு. இந்த மாதிரியான ஒரு தமிழக முதல்வர் பார்க்காத ஒரு முதல்வர், வித்தியாசமான முதல்வராக இருக்காரு. இது எப்படி உங்களுக்கு எப்படி தெரியுது? முதல்வர் வந்து செய்தியாளர்கள் நிச்சயமா சந்திக்கணும், செய்தியாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். செய்தியாளர்கள் வந்து நீங்க வந்து எப்படி சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் ஒரு தூணோ அதே போன்று பத்திரிகை என்பதும் ஜனநாயகத்தினுடைய இன்னொரு தூண். அதனால பத்திரிகையும் ஆட்சியும் இணைந்து போனால் மட்டும்தான் வந்து சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். அதனால வந்து அவசியம் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும். அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில பத்திரிகையாளர்களை சந்திக்காம இல்லையா? அவங்க சந்திக்காமல இல்ல, அவர் ரொம்ப ரேரா சந்திச்சாங்க. ஒரு இப்பதான் ஆட்சி வந்து 20 நாள் ஆகுது. அவர் அந்த விடயத்துல அவரை மாத்திக்கிறணும் அப்படின்றத நம்ம மோடிஜியை ஃபாலோ பண்றாரு, மோடியை ஃபாலோ பண்றாரு போல தெரியுது. ஆனா அந்த விடயத்தை அவர் மாத்திக்கணும். அவர் வந்து நிச்சயமா செய்தியாளர்களை சந்திக்கணும். செய்தியாளர்களை சந்திப்பதில் முன்னாள் முதல்வர் கலைஞரை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லா மக்களையும் எதிர்பார்க்கிறோம். அப்பதான் அரசு என்ன செய்யுது மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து செய்தியாளர்கள் மூலமா மக்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து அவர் சந்திச்சுக்கணும். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு மிகைப்படுத்தப்படுதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. அரசு வந்து என்ன செய்யலாம்னா, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை சால்வ் பண்ற, குற்றவாளிகளை தண்டிக்கிற விஷயம், கைது செய்கிற அந்த மாதிரியான விடயங்கள்ல எப்படி செயல்படுதுன்னு தான் பார்க்கணும். எந்த ஒரு அரசும் வந்து குற்றத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால இவர்களுடைய செயல்பாடை வச்சு தான் நம்ம அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் பார்க்க முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு மாணவன் 16 வயது மாணவனுடைய பாலியல் சென்று அதுவும் காவலராக இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக கொடூரமான விஷயம்தான். இதெல்லாம் வந்து தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் தான். இதை வந்து ஒரு அரசு மேலு இந்த குற்றத்தை அரசு மேலு சுமத்த முடியாது. ஆனா அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்தால் அரசு மேலு கண்டிப்பா தவறுதான். இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எங்கெங்கு தவறளித்ததோ அதே போல இந்த அரசு சரி செய்யணும்னு மக்கள் எதிர்பார்த்து தான் அந்த வாக்களித்திருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த கனிம வளமாகட்டும், இயற்கை வள பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் வந்து முந்தைய அரசுகள் வந்து அது திமுக அதிமுக 2 பேர் தான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல. அதே போன்று அரசு ஒப்பந்தங்கள்ல அந்த அவர்களுக்கான பங்கீடு விழுக்காடு அதிகரித்து அதிகரித்து வந்து கடைசியா நீங்க வந்து 35-40 விழுக்காடு வரைக்குமான
பங்கீடு வந்து அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் போயிடுச்சு. மிச்சம் 60ல என்னதான் வேலை பார்க்க போறாங்கன்னு தெரியல. இது மாதிரியான நிலைகளை வந்து இந்த தவேக அரசு மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எதுவுமே நல்லது நடக்கும்னு நினைப்போம். அவர்களுடைய ஆட்சி போறத வச்சு தான் நம்ம அதுக்கான மதிப்பீடு சொல்ல முடியும். நீங்க வந்து திமுக, அதிமுகவை மக்கள் தள்ளிட்டு துவங்கி 2.5 மாத குழந்தையான தாவேகாவுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களை கொடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்த மக்கள் வந்து தாவேகா தவறினால் தாவேகாவை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். தாவேகா வந்து இதை வந்து பாடமா அவங்க ஆட்சிக்கு வந்து மமதையா எடுத்துக்கிற கூடாது. அவர்கள் வந்து பாடமா எடுத்துக்கிறணும். இப்போ திமுக, அதிமுகங்கிற 2 பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்தி மக்கள் நம்மளை ஆட்சியில அமர வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மள வந்து இந்த இடத்துல வந்து காணாமாக்குறது மக்களுக்கு வந்து பெரிய வேலை இல்லை. அதனால வந்து மிக எளிதான வேலை. இதை நம்ம நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னோம்னா, மாற்றம்னு பல நாளா கூவிக்கிட்டு இருந்தவர்களை மத்தியில ஒரு கொள்கை இல்லாத கட்சியை கூட நாங்கள் ஆட்சியில் அமர்த்துவோம், பாசிசத்தை நாங்கள் ஆட்சியில் அமர்த்த மாட்டோம்ன்றத மக்கள், தமிழக மக்கள் உறுதியா முடிவெடுத்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா வந்து நாங்க 18 விழுக்காடு எங்களுக்கு வாக்கு இருக்கு, 19 விழுக்காடு இருக்கு, நாங்க தான் பெரிய அதிமுகவோட பெரிய கட்சின்னா தம்பட்ட அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய சம்மட்டீடு கிடைத்திருக்கிறது. 2.5 விழுக்காட்டுக்குள் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய உண்மையான வாக்கு விழுக்காடு. நீங்க வாடகைக்கு ஆளை பிடிச்சி சின்னத்துல நுப்பாட்டி, இப்ப இதுலயுமே நிறைய அந்த வாடகைக்கான ஆள் நின்றுருக்கிறாங்க. இந்த 2.5லையுமே அவர்கள்லாம் கழித்தோம்னா இன்னும் குறையும். இருந்தாலும் இதுதான் அவர்களுடைய உண்மையான பலம். தமிழக மக்கள் வந்து என்றைக்கும் இன்னைக்கு இல்லை, அவங்க சொல்ல 10 வருஷம் 20, நீ இன்னும் 100 வருஷம் நீ தலையில குட்டிக்கரன் அடிச்சாலும் நீ தமிழகத்துல இடம் பிடிக்க முடியாது. தமிழகத்துல வந்து மக்கள் எப்படி இருக்கான்னா, ஒரு மாற்றம் வந்தாலும் வரட்டும், அவன் கொள்கை இல்லாதவனால தான் பிரச்சனை இல்லை, ஆனா பாசிசத்தை நாங்க அமர்த்த மாட்டோம் அப்படிங்கிறதுல தமிழக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. தெளிவான பாடத்தை இந்த அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால தாவேகா இதிலிருந்து பாடம் படித்துக்கொண்டு தங்களுடைய அரசை செம்மையாக படுத்திக்கிறோன்னு நீங்க தேர்தல் பத்திரிகையாளர்களா கண்டிப்பாக சந்திக்கணும். பத்திரிகையாளரை சந்திக்கிறதுல சில ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகளாகவும் நீங்க அந்த அமைச்சர்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் சில தடுமாற்றங்கள் இருக்கு. ஆட்சிக்கும் புதியவர்கள், வயதும் குறைவானவர்கள், காலம் கொடுத்து பார்ப்பான். ஆனா அவர் வந்து முதல்வர் சரியாகும், சந்திக்காம இருந்தா சரியாகும். முதல்வர் சந்திக்கணும், அது மிக முக்கியம். முதல்வர் வந்து எல்லா நேரங்களிலும் சந்திக்க முடியலன்னா கூட குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு சந்திப்பதை வழக்கமா வைக்க வேண்டும். அதே மாதிரி தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகம் நடத்துறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. தலைமைச் செயலகமாக தான் இருக்கணும். உங்க கட்சி அலுவலகம் தனியாக வச்சிருக்கீங்க, அங்கே போய் கட்சி நடத்திக்கோங்க. அது போல வந்து நீங்க இது மாதிரி சில தவறுகளை திருத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆட்சியை செழுமை நடத்தினால் மக்கள் எம்ஜிஆரை 13 ஆண்டுகள் ஆட்சியில் அமர்த்தியது போல விஜயை அமர்த்துவதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனா அது உங்களோட நடவடிக்கையை பொறுத்தா இருக்கு. தூக்கியறிவும் தயங்க மாட்டார்கள். ஓகே சார், நிறைய நல்ல பதில்கள் சொன்னீங்க. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மகிழ்ச்சி, நன்றி.